அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ரத்னப்பா சரத்து, ரத்னப்பா வைரப்பா, என்னாச்சு? சிந்து, நீ எப்படி வந்த? சரத்து, என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் அழுகுறீங்க? சிந்து, என்னடி? இங்க எழுந்து வா. சரத்து, என்னடி? என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுகுற? ஏண்டா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னும் சொல்லவே இல்லையே. அதுங்கள எதுக்குடா இப்படி அழுகுறாங்க? ஏன்டா குடும்பமே இப்படி சோகமா இருக்க, என்ன காரணம்? சரத்து, சிந்து, என்னடி? சரத்து, என்னடி, என்ன ஆச்சு? சிந்து, நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? எதுக்கு அழுகுற? ஏண்டி அழுகுற? எல்லாரும் என்ன ஆச்சு? சித்தார்த் எங்க? ஆமா, சித்தார்த் எங்க? சிந்து, எங்கடி? அவன் வீட்ல இருப்பான். அவன் வீடா? என்னடி சொல்ற? அவன் வீட்ல இருப்பான். என்னடி ஆச்சு? சரத்து, அவ்வளவுதான்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? என்ன வைரப்பா, என்ன ஆச்சு? அவ்வளவுதான்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம சிந்து வாழ்க்கையும். வைரப்பா, என்ன சொல்றீங்க? வைரமாமா, தெளிவா பேசுங்க. என்ன ஆச்சு? சிந்து ஏன் அழுகுறான்? வீட்டுல எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? காலையில போயிட்டு ஒரு 4 மணி நேரத்துல திரும்பி வந்திருக்கோம். அதுக்குள்ள என்னதான் ஆச்சு? எத்தனைப்பா? சரத்து, என்னப்பா நீங்களும் இப்படி உட்காந்துட்டு, என்னதான் பிரச்சனை? இனி அது வந்துங்க. நானே வரேன். என்ன ஆச்சுன்னு சொல்றேன். வாங்கப்பா, மெதுவா. நீ அழுகாதடி. எத்தனை நாள் கழிச்சு உன்னை பாக்குற, நீ இப்படி அழுதுட்டு அழுகிறத என்னால பாக்க முடியாது. அழாதடி. சரத்து, நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலடா. அவ்வளவுதான். சரத்து, உனக்கே தெரியும்ல, சித்தார்த் மேலதான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டான். சரத்து, சித்து என் நம்பிக்கைய பொய்யாக்கிட்டான். என்னடி சொல்ற? நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? காலையில. அப்படின்னா நேத்து கிளம்பிட்டியா? வரும்போது ரொம்ப சந்தோஷமா வந்தேன், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. ஆனா இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. சித்தார்த் நல்லா இருக்கான்ல? அவனுக்கு எதுவும் இல்லையே? எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடி. அவன் நல்லா இருக்கான். அவனுக்கு என்ன? இப்பவும் போல அவனோட கோபம். அவ்வளவுதான். சரத்து, நான் சொல்லிட்டேன், இனி நான் அவன் கூட பேச கூட மாட்டேன். அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். என்னடி, என்ன சொல்ற? அதானே, என்ன சொல்ற? அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேனா? அவன் மூஞ்ச பக்கமா எத்தனை நாள் குடும்பம் நடத்துவ? இல்ல, இந்த காமெடி இப்ப தேவையா? இல்லடா, அழுகுறா, பார்க்க கஷ்டமா இருக்கு, அதான் ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கலாமேனு. ஜீவா, அழாதடி. நானும் எவ்வளவு நேரம் அழுகைய கண்ட்ரோல் பண்றது? நானும் அழுதுடுவேன். டேய், அழமாட்டேன். அழாத. சிந்து, அழமாட்டேன். நீங்களும் அழ வேண்டாம். சரி, ஓகே, இரு ஒரு நிமிஷம், ரத்னா பாட்ட பேசிக்கிறேன். என்னப்பா? சரத்து, அந்த சித்தார்த் நம்மள ஏமாத்தினானா? சித்தார்த்தா? என்னப்பா சொல்றீங்க? எல்லாத்தையும் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து நீங்களாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்ன இருந்து சித்தார்த் என்னென்ன பண்ணா, எப்படி மிரட்டினா? என்ன மிரட்டினானா? ஆமாண்டா, ஒரு சொல்றேன். அது அப்பா, சரத்து, எல்லாம் உண்மைடா. கடைசியா நம்ம கம்பெனியும் கை விட்டு போயிடுச்சு. அது அவனுக்கு எழுதி கொடுத்தது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லடா. ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல பேசினா பாரு பேச்சு, அந்த ஒரு பேச்சுடா ரொம்ப மோசமா பேசிட்டான். பேசுனது மட்டும் இல்ல சரத்து, வைரத்தை அடிக்கவும் செஞ்சுட்டான். அடிச்சிட்டான்டா. அடிச்சானா? வைரப்பா அடிச்சானா? எது? ஐயோ அப்பா, ஆமா, நீங்க அடிக்கிற அளவுக்கு. ஐயோ, என்ன மாமா? சிந்து, என்னடி, நீயாவது பேசி புரிய வச்சிருக்கலாம்ல? நாங்க பேசி புரியற அளவுக்கு யாரும் இல்லடா. யாருமே என் பேச்ச கேட்கல. இதுகிட்ட எவ்வளவோ சொன்னேன், பொறுமையா இருன்னு. வைரப்பா, ரத்னப்பா கிட்டவும் எவ்வளவோ கேட்டேன், அப்புறம் பேசிக்கலாம், பொறுமையா இருங்கன்னு. யாருமே கேட்கல. இவங்க 2 பேர் என் மேல உள்ள பாசத்துல, அவன் அவங்க அப்பா மேல உள்ள பாசத்துல. அவங்க அப்பாவை பத்தி பேசுனது அவனுக்கு கோபம் வந்துருச்சு. யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்காக அடிக்கிற அளவுக்கு தீரோ? டேய், எதிர்பார்க்கலடா. ஒரு செகண்ட்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. யாரு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், எனக்கு கால் பண்ணியே அப்பவே இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. இத சொல்றதுக்கு தான்டா கால் பண்ண. நீ ஜோதிக்காக காணும்னு சொன்னதும், ஐயோ. டேய், இருந்தாலும் சித்தார்த் பண்ணது தப்புடா. இனி அவனை நம்பி நம்ம பொண்ணை விட முடியாது. ஏனாண்டா, கொன்றுவேன் சொல்லி மிரட்டி கம்பெனி எழுதி வாங்கினானா? இனி நம்ம பொண்ணை எப்படி அவங்கிட்ட நம்பி விட முடியும்? நான் அதுக்குதான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன். ரத்னப்பா, தப்பு பண்ணிட்டீங்க.
சரத்து என்ன சொல்ற? தப்பு பண்ணிட்டீங்க ரத்னப்பா. சித்தார்த்த முத கால் பண்ண முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அடே என்னடா புரிஞ்சுக்காம பேசுற? நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல. நான் கால் பண்றது எல்லாத்தையும் அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாடா. அதை விட நம்ம பொண்ணு இங்க இருந்தா நான் எல்லாத்தையும் சொல்லிருப்பேன். டார்ஜிலிங் கூட்டிட்டு போய் எது ஒண்ணுன்னா நம்ம பொண்ணு அங்க தனியா என்னடா பண்ணுவா? ஐயோ தனியா என்னப்பா? சித்தார்த் இருக்கும் போது நமக்கு என்ன பயம்? என்னடா பேசுற? பயமே அவனாலதான் சொல்றேன். சித்தார்த் இருக்கும்போது என்ன பயனா? இல்ல ரத்னப்பா, எனக்கு புரியல. நீங்க எப்படி சித்தார்த் மேல சந்தேகப்பட்டீங்க? சரத்து என்ன அவன் பேசியிருக்கான், மிரட்டி இருக்கான். அதுலயே உங்களுக்கு எந்த டிஃபரெண்டும் தெரியலையா? அதை விட டெய்லி சிந்து நம்ம கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தா. அப்படி இருக்கு இப்படி இருக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு மிரட்டுறவன் எப்படிப்பா? டேய் சிந்துவ போட்டோ எடுத்து சிந்து தூங்குற மாதிரி போட்டோவை சென்ட் பண்ணா. அதுல நம்பிட்டீங்க சித்தார்த் தானே. வேற எப்படிடா? சித்தார்த் இருக்கும்போது யாரும் அந்த ரூம்குள்ள போக முடியாது. அப்படி ஒருத்தர் உள்ள போய் போட்டோ எடுக்கிறனா? அது சித்தார்த்தா தான்டா இருக்கும். அந்த இடத்துலதான்ப்பா சித்தார்த் மிஸ் பண்ணிட்டான். சரத்து அந்த ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டான். அப்பா உண்மையை சொல்ல போனா இவ்வளவு வேலையை செஞ்சது நம்ம சித்தார்த் இல்லப்பா. என்னடா சொல்ற? நம்ம சித்தார்த் கிடையாதுப்பா. இதெல்லாம் பண்ணது அந்த தர்மா தாசு. என்ன தர்மா தாசா? தர்மா தாசா? நினைச்சேன் சித்தார்த்தா இருக்காது. இதுக்குள்ள நடுவுல புகுந்து எவனோ ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கான்னு நினைச்சேன். ஏய் ரத்னம், நான் திரும்ப சொன்னேன் கேட்டியாடா? சித்தார்த் இதெல்லாம் பண்ண மாட்டோம், அவன் நேருக்கு நேரம் மோதுவானு. ஐயோ அக்கா சொன்னது சரிதான் போல. சித்தார்த்த பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா நாம தான் எல்லாரும் வீணா சந்தேகப்பட்டுட்டோம். சரத்து எனக்கு புரியல. அப்பா உங்களை மிரட்டினது எல்லாமே உண்மைதான். ஆனா அது சித்தார்த் கிடையாது. சித்தார்த் மாதிரி வாய்ஸ்ல பேச சொல்லி இந்த தர்மாவும் தாசும் பண்ண வேலை. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான்ப்பா நான் ஊருக்கே வந்ததும் அதனாலதான்ப்பா தர்மா தாச பார்க்க தான் நான் இன்னைக்கு போனேன். அதை விட நம்ம கம்பெனில ஒன்னும் கை விட்டு போலப்பா. கம்பெனி எனக்கு கம்பெனி கைவிட்டு அப்புறம் அப்பா கம்பெனியை எழுதி கொடுத்தது யாருக்கு? அது ராம்க்கு. ராமா என்னடா சொல்ற? அப்பா நீங்க இருந்த குழப்பத்துல ராம் தான் உங்க முன்ன வந்து நின்றுக்காங்கிறத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஐயோ சரத்து ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். ரத்னப்பா நீங்க ஜீவா கிட்ட சொல்லிருக்கீங்க நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையானாலும் நீ முன்ன நின்னு பாத்துக்கோ, நம்ம குடும்பம் பிரிய கூடாதுடா, அதுல நீ கொஞ்சம் கவனமா இருன்னு சொன்னீங்களாப்பா? ஆமாடா. அது சொல்லும் போதே ஜீவா உசார் ஆயிட்டான். ஜீவா மறுநாளே ஜோதிகா பையன்களை வச்சு உங்க போனை ட்ராக் பண்ணி இங்க டெய்லி சித்தார்த்து கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, சித்தார்த்து உங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தானே, அத மாமா நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னடா சொல்ற? ஆமா மாமா, அந்த வாய்ஸ் நான் முத தடவை கேட்டதுமேவும் சித்தார்த் மாதிரி எவனோ போன் பண்ணி மிரட்டுறான் தான் நினைச்சேன். ஆனா நீங்க சிந்து மேல வச்ச பாசத்துல அது சித்தார்த்துங்கிறத நம்பிட்டீங்க. ஆனா அது மாதிரிதான் அந்த மாதிரி நம்ப வச்சிருக்காங்கப்பா. கடைசியில உங்ககிட்ட கம்பெனி டிமாண்ட் வைக்கும் போதும் அப்பவே நான் சக்கரவர்த்தி சார கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லி அங்க அவங்க ஏஜென்சி மூலமா தான் கம்பெனியை எழுதி வாங்க நினைச்சாங்க. ஏஜென்சி மூலமா வர ஆளை பிளாக் பண்ணி ராம் தான் மாமானிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சைன் பண்ண வந்தது ராம். அத கூட நீங்க புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு குழப்பத்துல பிரஷர்ல இருந்தீங்க. ஆனா அதெல்லாம் சிந்துவுக்காக புரிஞ்சது மாமா. ஆமா அப்புறம் அன்னைக்கு உண்மையா ரெஜிஸ்டர்லாம் நடக்கல. அது அந்த தர்மா தாச ஏமாத்துறதுக்காக சும்மா பத்திரங்கிற பேர்ல எல்லாத்தையும் எழுதி அதுல சைன் வாங்கணும். அத நீங்க எழுதி கொடுத்ததுமேவும் அதை கிழிச்சு போட்டு வேற பத்திரத்தை தான் தர்மா கிட்ட கொடுத்தது. ஜீவா ஆமா மாமா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா கேட்கிற நிலைமையில நீங்க இல்ல. மனசு முழுக்க சிந்து நல்லபடியா வரணும் அது மட்டும் தான் இருந்தது. அது மாதிரி சிந்து இங்க வர்றதுக்கு முன்ன உங்ககிட்ட இதை சொல்லிட்டா பலவுடைய நீங்க ஒரு நம்பிக்கை இல்லாம நீங்க இன்னும் கஷ்டப்படுவீங்க. சிந்து நல்லபடியா இங்க வந்ததும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுங்கள சிந்து வந்து நீங்க சித்தார்த்து கிட்ட பேசி அண்ணே வைரம் நம்ம பொண்ண நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி நம்ம பொண்ணு வாழ்க்கைய வீணாக்கிட்டோம் வைரம். ஆமாண்ணே. ஐயோ இனி நான் என்ன பண்ணுவேன்? எல்லாமே அந்த சித்தார்த்த நினைச்சிட்டேனே. ஆரம்பத்துல அவன் செய்ய மாட்டாங்கிற எண்ணம் இருந்தது. ஆனா திரும்பவே போட்டு அனுப்ப பொண்ணு அத பண்றா இத பண்றா, இப்பதான் சாப்பிட்டா இப்பதான் தூங்க போனான்னு ஒவ்வொரு விஷயமும் செய்ய சொல்ல நம்பிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். சித்தார்த் சாரிடா, உன் மேல நம்பிக்கை இல்லாம அண்ணே வைரம் தப்பு பண்ணிட்டோம்டா. அண்ணே ஐயோ ஆமா அண்ணே ஹாஸ்பிட்டல்லையும் நீ கூட கொஞ்சம் பொறுமையா போன. நான் நம்ம சிந்துவை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணுங்கிற எண்ணத்துல அண்ணே நான் தானே அபிமன்யு பத்திலாம் பேசி சித்தார்த்துக்கு கோபம் வர வச்சு ஆனா என் மேலதான் தப்பு. நம்ம எதுவுமே தெரியாம சித்தார்த்த
புரியாம போச்சேடா. நம்ம பொண்ணு எந்த அளவுக்கு சொன்னா, அப்பா சித்தார்த்த இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாலே. ஆனா நாம தாண்டா புரிஞ்சுக்கல. இப்ப நம்ம பொண்ணு சித்தார்த்த சித்தார்த்தே நீ எப்படி நீ நம்ம பொண்ணு இல்லடா. தப்பு பண்ணது நாம. தப்பு பண்ணா அதுக்குரிய மன்னிப்பு கேட்கணும்டா. ஹீரோ வாடா, இப்பவே போய் சித்தார்த்த பார்த்து பேசிடலாம். ரத்னப்பா, வைரப்பா, நீங்க மடி சிந்து, மன்னிச்சிரு. உன்னை காப்பாத்தணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகதான் நானும் வைரமும் இந்த அளவுக்கு போனோம். மடி நீ சொல்றத கூட கேட்காம விட்டுட்டோமா? என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு திரும்ப திரும்ப சொன்னீங்க. அப்ப கூட எங்க மண்டையில உரைக்காம போயிடுச்சு. ஆமாமா, உன் மேல உள்ள பாசத்துல, அளவு கடந்த பாசத்துல எது உண்மை எது பொய்ன்னு எதுவுமே தெரியாம போயிடுச்சுமா. மடி உண்மையை சொன்ன போனா குழம்பிட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னை சேவ் பண்ணணும், உன்னை நல்லபடியா இங்க கூட்டிட்டு வரணும். அந்த எண்ணம் மட்டும் தாமா எனக்கும் அண்ணனுக்கும் இருந்தது. அதனால என்னென்னமோ பேசி வைரப்பா, என்னால என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. சித்தார்த்த மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும், உங்க மேல தப்புன்னு புரிஞ்சதும் உடனே மனசார மன்னிப்பு கேக்குறேங்கிறீங்க. ஏண்டா உங்களை புரிஞ்சுக்காம ஏதாவது தெரியாம பண்ணிட்டா உங்ககிட்ட தப்பு கேட்க மாட்டோமா? அது மாதிரிதான் சித்தார்த். தூக்கி வளர்த்த புள்ளடா. ஆரம்பத்துல இருந்து நம்பிக்கை இருந்தது, என் புள்ள நான் தூக்கி வளர்த்தவன், நீ தப்பு பண்ண மாட்டான், நல்லவனாதான் இருப்பான்னு. என்னென்னமோ ஆகி போச்சுடா. அவன் மேல உள்ள நம்பிக்கையே போற அளவுக்கு தப்பு இல்ல ரத்தனப்பா. ஒரு ஆள் மேல சந்தேகம் வர்றதோ கோபம் வர்றதோ அதெல்லாம் தப்பு இல்ல. நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ரத்னப்பா சொன்னீங்க என் தம்பியை அடிச்சிட்டான்னு. ஆனா அதை எல்லாத்தையும் மறந்து மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இங்க ரொம்ப பெரிய ஆள்பா. 2 பேருமேவும் உங்க குணம் யாருக்கும் வராது. டேய், இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சகஜம் தாடா. அதுக்காக போய் 2 பேரும் அழுதுகிட்டு ரத்னம் யோசிக்காத. மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சல, போய் சித்தார்த்து கிட்ட மன்னிப்பு கேளு. ஏன்னா அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்களா அவனை வீணா கோபப்படுத்தி அவன்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கி வேணாண்டா விட்டுரு. நம்ம இறங்கி போறதுல ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டோம். நம்ம இறங்கி போறதுனால நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். ரத்னம், நான் சொல்றது புரியுதா? புரியுதுக்கா, நல்லாவே புரியுது. தப்பா புரிஞ்சுக்கிட்டது நான். அந்த தர்மா தாஸ் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. முழுக்க சித்தார்த்து. அதை விட என் பொண்ணு சிந்து நல்லா இருக்கணும் அதை மட்டுமே நினைச்சு எல்லா தப்பும் பண்ணது நான் ஏன் மன்னிப்பு கேட்காம இருக்கணும்? என் பொண்ணுக்காக நான் மன்னிப்பு கேட்பேன். இப்பவே போய் கேக்குறேன்க்கா. ரத்னம் இதை கேட்க பெருமையா இருக்குடா. இந்த கூட்டு குடும்பம் இன்னும் ஒத்துமையா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு இதுதான்டா காரணம். யார்கிட்ட எந்த ஈகோவும் பார்க்காம சின்ன ஆளு பெரிய ஆளுங்கிற எண்ணம் இல்லாம தப்பா உடனே மன்னிப்பு கேட்கணும். ஏதாவது நல்லது செஞ்சாங்களா உடனே பாராட்டணும். இதுதான் அன்பு பாசம். இது கரெக்டா இருக்கிற வரைக்கும் எப்பவும் எந்த பிரச்சனையும் வராதுடா. பிரச்சனை வந்தாலும் ஒண்ணு இல்லாம போயிடும். ஆமாக்கா, புரிஞ்சுக்கிட்டேன். அவனு என் புள்ள மாதிரிதான். நான் கண்டிப்பா மன்னிப்பு கேக்குறேன். வைரம் வாரேன்னு நான் வாரேன். இல்லடா, உன்னை அடிக்கிற அளவுக்கு பேசுனது நான் தான். சிந்து சொன்னா வீட்டுக்கு வந்து பேசிக்கலான்னு. நான் சித்தார்த்து வீட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சிந்துவை நம்ம அப்படியே கூட்டிட்டு போயிடணுங்கிற ஒரே எண்ணத்தை மனசுல வச்சு என்னென்னமோ பேசிட்டேன். எவ்வளவோ அபிமன்யுவை இழுத்து அவனுக்கு தர குறைவா பேசி சித்தார்த்த அவ்வளவு தூரம் கோபப்பட்டு என்ன அடிச்சானா? அதுக்கு காரணம் என் வார்த்தை தான். வார்த்தைக்கு உயிர் இருக்கான்னு அந்த உயிரோட விளையாடுனா அதோட விளைவு இப்படித்தான். அதுக்காக நான் எதையும் யோசிக்கலன்னு நம்ம பொண்ணுன்னு யோசித்து தானே அவ்வளவும் செஞ்சோம். இப்பவும் நம்ம பொண்ணுக்காக வானே போய் பேசலாம். வைரம் போலான்னு சித்தார்த்த வீட்டுக்கே போலாம். சரிடா. அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. கண்டிப்பா சித்தார்த் ரொம்ப வில்லத்தனம்லாம் பண்ண மாட்டான். சிந்துவுக்காக விட்டு கொடுத்துதான் போவான். இவங்க 2 பேரும் போய் மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா அவனும் மன்னிப்பு கேட்கதான் செய்வான். ஒரு வழியா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. ஐயோ, அத வேற வீட்டுல சொல்லணும். எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஜோதிகா வீட்டுல பேசணும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் தான் ஒண்ணு இல்லாம போச்சு. நாளைக்கு செகண்ட் நைட் ஆகுது. ஏண்டா துப்புற? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கடா மொடையா. ஐயோ, அவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு? ஜோதிகாவுக்கே கேட்டிருக்கோம். என் பொண்டாட்டி. போதும்டா, துப்பி நினைச்சிடாத. சரி, அவங்கள மட்டும் தனியா விட்டா நல்லா இருக்காது. நாமளும் கூட போவோம். கண்டிப்பா சித்தார்த்து கிட்ட நாமளும் தான் மன்னிப்பு கேட்கணும். போய் கேட்டுட்டு அப்படியே சிந்து அங்க விட்டுட்டு வரலாம். ஓகேடா. சரத்து, ரத்னப்பா,
எல்லாத்தையும் புரிஞ்சு எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லாத்தையும் வந்து சரியா சொல்லிட்ட. எல்லாத்தையும் தினம் தினம் இந்த சித்தார்த்த தப்பாவே நினைச்சிட்டு இருந்திருப்பேன். நாளையில தான் இந்த பிரச்சனை நடந்தது. வாடா இப்பவே போய் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி நம்மள சாரி கேட்டுட்டா பிரச்சனை இதோட முடிஞ்சிரும். ஆமா ரத்னப்பா, இந்தோ வாமா போலாம். எங்க? என்னம்மா எங்கன்னு கேட்க? ஓ வீட்டுக்குதாம்மா. வா வீட்டுல போய் சித்தார்த்து கிட்ட பேசலாம். நாங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்கோம். சித்தார்த்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? கேட்கறோம். ஏன்னா முழுக்க முழுக்க எங்க மேல மட்டும்தான் தப்பு, சித்தார்த்து மேல எந்த தப்பும் கிடையாது. நாங்க கோபமா பேசி வார்த்தையை விட்டனாலதான் சித்தார்த்தும் கோபப்பட்டான். அதனால நாங்க பேசிக்கிறோம், நீ வாமா. நீங்க பேசுறீங்க, அவன் பேசுனா. நீங்க போய் மன்னிப்பு கேட்டுக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. நான் ஏன் வரணும்? ஏய் சிந்து, என்னடி சொல்ற? நான் ஏன்டா வீட்டுக்கு போனோம்? இவங்களா கோபப்பட்டுக்கிடுவாங்க, இவங்களா திட்டிக்கிடுவாங்க. அவன் கோபப்படுவான், திட்டுவான், அடிப்பான். நடுவுல நான் என்ன பண்ணேன்? சித்துக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். பொறுமையா இரு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, நம்ம பேசிக்கலாம் எவ்வளவோ சொன்னேன். ஏய் லூசாடி, கொஞ்ச நாள் புரிஞ்சு பேசு. அவன் மேல தப்பே இல்ல. அதை விட அவங்க அப்பாவையும் சேர்த்து திட்டும் போது ஏண்டி வைரப்பாவை அடிச்சிட்டான்னு சொன்னதுமே எங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. அப்புறம் அதே மாதிரி தானே அவனுக்கும் இருக்கும். அவனும் மனுஷன் தாண்டி. இருக்கட்டும்டா, அதுக்காக என்கிட்ட தப்பா பேசுவானா? ஏய் அது ஒரு கோபத்துல என்ன வேணாலும் பேசலாமா? இல்ல சிந்து. ஏய் சிந்து புரிஞ்சுக்கோ, ஒரு ஆத்திரத்துல தெரியாம பேச்சுவார்த்தை வர்றதான். ஓ அதே ஆத்திரத்துல நான் தெரியாம ஏதாவது வார்த்தையை விட்டா? சிந்து முடியாதுடா, என்னால முடியாது. நீங்க போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். ஏய் இல்லடி, என்னால இனி அவன்கிட்ட பேச முடியாதுடா. அவன் பேசுனது தப்பு. சரி விடு, அவனை வந்து சாரி கேட்க சொல்ற. சாரி கேட்டாலும் மன்னிக்க முடியாது. எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆத்திரம் எதனாலும் இருக்கட்டும். ஆனா, வார்த்தை வேற ஏதாவது என்ன திட்டி இருந்தா ஓகேடா. உங்க அப்பா 2 பேரும் இப்படி பேசுறாங்களே, என்ன அடிச்சிருந்தா கூட கண்டிப்பா நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அவனோட ஃபீலிங்ஸ் நான் புரிஞ்சிருப்பேன். 2 அடி என்ன 4 அடி 10 அடி அடிக்கட்டும். அவன் பேசுனது ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. சரத்து நீயாவது புரிஞ்சுக்கோ. பொண்ணா என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சு பாரு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்பவே அவனை பார்த்து என்னால பேச முடியாது. அவன் மேல இன்னும் எனக்கு அதிகமா தான் கோபம் வரும். ப்ளீஸ்டா. சிந்து நீங்க வேணா போங்க. அப்புறம் நான் இல்லைன்னு அவன் கண்டிப்பா கவலைப்படுவான். எப்பவுமே அவன் கூட இருப்பேன்னு அவன் கிட்ட வாக்கு கொடுத்தேன். என்ன ஆனாலும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். இப்பவே நான் அவன் கூட போய் இருந்தா அவன் பேசின வார்த்தை தான் என்ன கஷ்டப்படுத்தும். அவன் என்னதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் சமாதானப்படுத்தினாலும் மனசுக்குள்ள அவன் சொன்ன வார்த்தை வலிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்டா. ஆனா அது வரைக்கும் அவனும் சரத்து நீ அவனை. ஓகேடி, நான் புரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி புரியுது, நீ அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. நான் போய் பார்த்து பேசிக்கிறேன். நான் இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லாத. கோபமா இருக்கேன்னு சொல்லு. அப்பப்பப்பா என்ன ஒரு லவ். ஆமா லவ் தான். அதனால மனசு வலிக்குதுல. ஏய் புரிஞ்சுக்கிறேன்டி, இது கூட புரியாம எப்படி? வார்த்தைக்கு உயிர் இருக்கு, அது வலிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில பேர் தெரிஞ்சு கஷ்டப்படுத்துவாங்க, சில பேர் தெரியாம. சித்தார்த்த ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அதனால என்னால உடனேவும். புரியுது சிந்து. சரி ஓகே, இனி அழாம இரு. சரி நான் ரத்னப்பா வைரப்பாவை கூட்டிட்டு போயிட்டு வரேன். அழாம இருடி. அழமாட்டேன். அப்புறம் சகிலாக்கா இல்ல, நான் சகிலாக்காக்கு கால் பண்ணேன். நான் மிச்சம் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். சரி ஓகே. சிந்து எங்களால அப்பனா உன் வாழ்க்கை. ப்ளீஸ் பா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், புரிஞ்சுக்கோங்க. சரிம்மா, அங்க பண்ண தப்புக்கு தண்டனை எங்க பொண்ணு கஷ்டப்படுறா. அப்படிலாம் இல்லப்பா, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, இப்ப போய் நாக்க சித்தார்த்த சரி பண்ணிட்டு வரோம். சரிங்கப்பா. அப்பா வாங்க போலாம். விஷயமா சாலாமா அங்க போயிட்டு வந்துரும். யாரும் கஷ்டப்படாதீங்க, அழாதீங்க. எதுவுமே நம்மள விட்டு போகல. நம்ம இருக்க இன்னும் சந்தோஷமா தான் இருப்போம். அத புரிஞ்சுக்கோங்க. நாங்க வரும்போது எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். ஆந்தகனி கேக்குதாடி? உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. சரிடா, அழமாட்டோம். ஒரு வழியா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்றீங்களா, அதுவே போதும். ஆமா ஆமா, சிந்து மனசு சீக்கிரம் மாறும். கண்டிப்பா இனி நாம அழுது கஷ்டப்பட்டு சிந்துவை இன்னும் கஷ்டப்படுத்த கூடாது. கரெக்டா சொன்னீங்கடி. இப்ப என்ன ஆயி போச்சு? உட்காந்து எல்லாம் இப்படி அழுது கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி சண்டை பிரச்சனை வர வர நம்ம குடும்பத்துல இன்னும் ஒற்றுமை அதிகரிக்கும், பாசம் அதிகரிக்கும். எப்பவும் நம்ம குடும்பம் எதை விட்டு விலகி போகாது. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் சிந்துவும் சந்தோஷமா இருப்பா. அவளுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கட்டும். என்ன போல மனசு மாறும். ஏன் சித்தார்த்தி, ஏன் புருஷனு அப்ப நம்ம கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போவா பாரு. கண்டிப்பாக்கா, கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான். சரி சரி போங்க போங்க, போய் அவரார் வேலையை பாருங்க. டேய் திரு சக்தி, கம்பெனியா போயிருச்சு அப்படி இப்படி. நீங்க இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? நம்ம குடும்பத்துக்கு எப்பவும் நல்லதானே நடக்கும். போதும் போதும், கவலையெல்லாம் விடுங்க. உங்க அப்பைங்க 2 பேரும் போய் அவங்கிட்ட சித்தார்த்திட்ட மன்னிப்பு கேட்டு சந்தோஷமா திரும்பி வருவாங்க. அவங்க வரங்குள்ள வீட்டையே கலகலப்பா மாத்துங்க, புரியுதா? சரிங்க அத்தை, கண்டிப்பா. ஏய் சிந்து, நீ வாடி, அவங்க எல்லாம் போயிட்டு வரட்டும். சரிங்க அத்தை, இத வரேன். வா வா வா. ஏய் நீங்க போயிட்டு வாங்கடா, சீக்கிரம் வாங்க.
பந்தத்தை மீறி போக சக்தி இல்லையே பாசத்தும் பங்கு போட பத்தாயில்லையே இழகி போச்சு வெட்டு பாறையே